வியாபாரிகளாக நாம் இங்கு வந்த விஷயத்தை ஒரு பூசணிக்காயை சோற்றில் போட்டு மறக்க முடியுமா முடியாதா? யார் சொன்னா முடியாதுன்னு? ஒரு பூசணிக்காய் இவ்வளவு பெருசு, ஒரு பானை இவ்வளவு பெரிய சோறு, ஒரு பெரிய பானை நிறைய சோறு வச்சா அந்த பூசணிக்காய் மறையுமா மறையாதா? அதனால கரெக்டா சொல்லணுங்க, ரொம்ப தெளிவா இருக்கணும். பூசணிக்காயை ஒரு பிடி சோற்றில் மறைத்து விட்டார்கள். இந்த மலேசிய சரித்திரத்தில் நாம் சஞ்சை கூலிகளாக வந்தோம். இருக்கட்டும், சஞ்சை கூலிகளாக வந்து காடாக கிடந்த இந்த மலேசிய நாட்டை ஒரு நல்ல நாடாக மாட்டி இருக்கிறோம். எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்கோம். நம்ம முன்னோர்கள் வந்து இந்த சயாம் மரண ரயில்வே அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் நம்ம சொன்னோமா, நம்ம ரயில்வே ட்ரேக்கை தூக்கி பார்த்தா அதுல ஒரு எலும்பு கூடு இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு தமிழனோட எலும்பு கூடு தான் அப்படின்றது உண்மை. ஆமா, அது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா இப்ப அதையும் மாத்தி இப்ப நம்ம சொல்றோம் சஞ்சை கூலிகளா வந்தோம், இந்த நாட்டுக்கு நிறைய செஞ்சோம் அப்படின்னு. ஆனா இப்ப யாரு சொல்ல போறாத? இந்தோனேசியர்கள் சொல்ல போறாங்க. மோனோ ரயில் கட்டுனது நாங்க, ட்வின் டவர் கட்டுனது நாங்க. மோனோ ரயில் தண்டவாளத்தை தூக்கி பாருங்க, அது ஒரு எலும்பு கூடு இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு இந்தோனேசியரின் எலும்பு கூடாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளும் காலம் வந்துவிட்டது. நாம் 4ஆம் தர பிரஜைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் அது தெரியாது. நம்மலாம் என்ன நினைக்கிறோம்? நம்மலாம் மலேசியால பிறந்த இந்தியர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லங்க, நாம் இந்தியர்கள் அல்ல, நாம் மலேசியர்கள். இது என் நாடு, இந்த நாட்டில் நான் பிறந்தேன். ஜாலூர் கமிலாங் எனது தேசிய கொடி, நேகாராக்கு எனது தேசிய கீதம். இது என் நாடு. நான் இந்த நாட்டின் குடிமகள், நீங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள். அவர்கள் நாட்டான் என்றால் நீங்கள் காட்டானா? காட்டான் அப்படின்னு சொன்னா அவர்களை நாட்டான் என்று சொல்லுங்கள். மலேசிய மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் இந்த மலேசிய நாட்டின் நாட்டான். அப்படி இருக்கும் போது நாட்டுக்காரன் 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 சொல்லிக்கொண்டு நீங்கள் ஏன் 4ஆம் தர பிரஜைகளாக ஆக வேண்டும்? நாமும் இந்த நாட்டின் நாட்டான்கள் தான். எதுலயும் நமக்கு குறை இல்லைங்க. எல்லா நிறைகளும் நமக்கு இருக்கிறது, எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்கிறது. தொகையில நம்ம ரொம்ப சிறுசா போய்கிட்டு இருக்கிறோம். ஆமா, மைனாரிட்டி கிடையாது, குடிமக்கள். யாரு சொன்னா மைனாரிட்டின்னு? இல்லை, இது நடந்ததும் ஒரு 30, 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி. குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் யார் செய்தது? அம்னோக்காரன் செய்தா. நான் வீடு வீடா போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கங்கன்னு. மாசிசா செஞ்சுதா? செய்யல. செய்தது நமது இன துரோகிகள், மாலிகாவினர் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார்கள். இந்த அம்னோவின் கைகூலிகள் நம்